Hello, welcome to Papshio. நான் பூபாலம் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து BiggBoss அப்ளிகேஷன் பண்ணுறதுல அதில் ஹோம் ஸ்க்ரீன் வந்து டெவலப் பண்ண போகிறோம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த BiggBoss நிகழ்ச்சி எங்கெங்கே நடக்குது, கரண்ட்டாக நடந்துருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா BiggBoss தெலுங்கு அண்ட் BiggBoss தமிழ் நடந்துட்டுருக்குல்ல. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன் ஃபியூச்சரில் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு நடந்தாலும் அதையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அதில் ரெஸ்பான்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நான் வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டப் பேஜ் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா shows.jsonல வந்து 2 ஷோஸ் நான் இப்போதைக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். தமிழ் BiggBoss தமிழ் சீசன் 7, இதில் கமலஹாசன் ஹோஸ்ட்டு ஸ்டார்ட் டேட்டு, அதேபோல் BiggBoss தெலுங்கு சீசன் 7, இதில் நாகார்ஜுனா ஹோஸ்ட்டு ஸ்டார்ட் டேட்டு, அந்த லோகோ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு விஷயம். இப்போ கோடிங் சைடில் வந்து நம்ம என்ன இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சிம்பிளான ஒரு பேஜஸ் தான். நான் ஆல்ரெடி அவுட்புட் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஐ லைக் டு ஷோ இட் டு யூ. ஸோ இதுதான். ஸோ ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் வரணும். இந்த பேஜில் வந்து அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமோ அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். சிம்பிள் பேஜ் தான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னாக்கா, இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இருக்கா, தட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கான்ஃபிகரேஷன் கிடையாது. அங்கங்கே லைப்ரரிஸை பொறுக்கி நம்ம ஒன்றா சேர்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். வந்து கிட்டத்தட்ட 80 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஒர்க் வாங்கிடுச்சு. ஏன்னா இன்டிகிரேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ். ஸோ இந்த 3 லைப்ரரி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 லைப்ரரி எதுக்காகனா, Ktor வந்து பார்த்தீங்கன்னாக்கா httpClient. ஸோ நம்ம வந்து ரெட்ரோஃபேக்ட் யூஸ் பண்ணோம்ல, ரெட்ரோஃபேக்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து Ktor அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் அண்ட் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் மூணுத்துக்கும் ஒர்க் ஆகணும்ல. அதனால் இந்த லைப்ரரிஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னாக்கா, இந்த ஆசம் லைப்ரரிஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான மற்ற லைப்ரரிஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காயின் எதுக்குன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்காக. எதுக்காக நீங்கள் ஹில்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹில்ட் வந்து ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட். ஹில்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, அதாவது iOS சப்போர்ட் பண்ணு கேட்டால் ஐ திங்க் சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போர்ட் ஆகியிருந்தாக்கா இந்த பேஜில் அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து எனக்கு ஹில்ட் இல்லாதனால நான் சூஸ் ஃபார் காயின். நெக்ஸ்ட் பார்த்தா வயகர் எதுக்குனாக்கா நேவிகேஷனுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜெட்பேக்கில் வந்து நமக்கு இன்னொரு நேவிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அந்த நேவிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆண்ட்ராய்ட் ஒர்க் ஆகும். பட் வேறு iOSக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், வயகர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி இன்டிகிரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருவோம். ஸோ lib.version.tm டாமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வெர்ஷனை போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காட்டரில் வந்து 3 லைப்ரரிஸ் வந்து ஆட் பண்ண வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டெஸ்க்டாப்புக்காக, இது ஆண்ட்ராய்டுக்காக அண்ட் iOSக்காக. அதுக்கப்புறம் வந்து காயின், அந்த நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து வயகரில் வந்து நேவிகேஷனுக்கு, பாட்டம் ஷீட்டுக்கு, டேப் பாருக்கு, டிரான்சிஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த காயின் காயின் நமக்கு தெரியும் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த வியூ மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிங்கனாக்கா, வியூ மாடல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதை இன்ஜெக்ட் பண்ண, அந்த ஆப்ஜெக்ட் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு வந்து நம்ம ஆப்வியஸாக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் காயின் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த காயின்ஸோட இது வந்து இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்டல் என்ன பண்ணிக்கிறேன், இதையும் இந்த 5த்தையும் சேர்த்து ஒரு பண்டலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த காட்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு பண்டலாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன் காட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ வந்து உடனே நம்ம என்ன பண்ணோம், shard.build.grader, அதாவது விச் இஸ் நத்திங் பட் இங்கே நேராக இதில் போயிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு இதோட டிபெண்டன்சி வந்து இங்கே ஆட் பண்ணிடும். coin.compose எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து காட்டர் இது பண்ணியாச்சு. வயகரும் பண்டல்ஸ் வந்து வயகர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் iOS மெயினில் போயிட்டு இந்த காட்டர் இருக்குல்ல, ஐ திங்க் இட்ஸ் காட்டர், ரைட்? காட்டரோட இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரியை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துடணும். அதே போல் வந்து ஆண்ட்ராய்டு மெயிலில் போய்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரியை வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துடணும். அதே போல் வந்து உங்களுக்கு இதுக்கும் இருக்குது, விண்டோஸ்க்கும் இருக்குது. விண்டோஸ்ன்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அதுக்கும் ஒரு டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணணும், டெஸ்க்டாப் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது யூஸ்வலாக பார்த்தோம்னாக்கா இங்கே போயிட்டு இதில் டெல்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நான், கரெக்டாக? ஸோ இதில் போயிட்டு இது வந்து என்னுடைய பேஜ் தான் ஆக்சுவலாக. ஸோ இதனோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது, காப்பி பேஸ்ட் பண்ணது. அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதுக்குள்ளே இதை தந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து காட்டர் டெஸ்க்டாப்பா, இதுக்கு இது ரெண்டுத்தையுமே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ரெபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம் ஆப்வியஸாக. ஸோ ரெபாசிட்டரி நான் என்ன பண்ணுறேன், பை ரெபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் httpClient அதில் எடுத்துகிறேன். ஃபெச் ஷோஸ் அண்ட் ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஜஸ்ட்டு வந்து ஷோ லிஸ்ட்டு ஃபெச் பண்ணதுக்காகவும் அதுக்கப்புறம் எந்த ஷோ கிளிக் பண்ணால் அந்த ஷோவோட டீட்டெயில்ஸ் அந்த ஷோவோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டில் அதில் கிடைக்கும். ஸோ அதை நான் எடுத்து அதில் இந்த மேக் சேஃப் கால் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இது பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, எப்படி வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. இது இங்கே கூட சொல்லிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸஸ் டாட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறம் ஏபிஐ கால், இங்கே என்ன ஏபிஐ கால் இன்வோக் பண்ணுறோம், அந்த ஏபிஐ கால் இன்வோக் பண்ணுறோம். எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் இந்த ரெஸ்பான்ஸை தூக்கி இங்கே போட்டு டேட்டாவை வெளியே அனுப்புகிறோம். இன்கேஸ் வந்து நெட்வொர்க் அவைலபிளாக இல்லையா அப்படின்னாக்கா நம்ம எரர் கோடை வந்து இங்கே ரெஸ்பான்ஸாக கொடுக்குறோம். இன்கேஸ் எக்ஸப்ஷன் வந்தாக்கா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் சிம்பிள் கோடு, பை ரெபாசிட்டரியோட கோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸஸ் இது வந்து கூகுளோட இதுலேயே இருக்கும். உங்களுக்கு அந்த கூகுளோட நெட்வொர்க்கிங் ரெபாசிட்டரி இருக்குல்ல, அதுலேயே வந்து இந்த கோடு இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணதுக்காக. ஸோ அந்த கோடு தான் இது. இதுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா httpClient வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ httpClient வந்து எப்படி க்ரியேட் பண்ணது, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக. ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக க்ரியேட் பண்ணோன்னாக்கா அதை எப்படி க்ரியேட் பண்ணதுனாக்கா காயினில் வந்து இப்படி தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இல்ட் அண்ட் ஐல் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் ஃபங்க்ஷன் தருவோம்ல. ஸோ ப்ரொவைட் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக தருவோம். அதே போல் வந்து இன்கேஸ் ஒரு கிளாஸுக்கு வந்து டிபெண்டன்சி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய். ஸோ இல்ட் அண்ட் ஐல் பார்க்காதவங்க அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இதில் எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் அப்படின்ற ப்ராக்கெட்டுக்குள்ளே தரணும் போல இருக்குது. ஸோ இங்கே httpClient மாடல் போட்டு மாடல்னு போட்டுக்கிறேன். இங்கே சிங்கிள்னு போட்டு இங்கே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் httpClientன்னு யாராச்சும் கேட்டாங்கனாக்கா அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி httpClientன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் கண்டென்ட் நெகோஷியேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜேசன் டைப் வந்து கண்டென்ட் எனி அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இதை அப்டேட் பண்ணியிருந்தப்போ, ஸோ அதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அதனோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸ் எங்கே இருக்குனாக்கா நெட்வொர்க்குள்ளே, ஓகே டிஐக்குள்ளே நெட்வொர்க் மாடலுக்குள்ளே இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நான் வந்து இக்னோர் அன்னோன் கீஸ்ன்னு போட்டிருக்கேன். இது எதுக்காகனாக்கா சில கீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ரெஸ்பான்ஸில், ஆனால் அந்த கீயை வந்து இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படின்னா வந்து எக்ஸப்ஷன் அடிக்குது, ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கீ யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இது சேம். நெக்ஸ்ட் வந்து யாராச்சும் வந்து பை ரெபாசிட்டரி அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது அப்படின்னாக்கா பை ரெபாசிட்டரி கெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெட்டுன்னு வந்து இது கெட்டு எதை எடுத்துக்குதுனாக்கா httpClient தானே எடுத்துக்குது. ஸோ httpClient எப்படி ரிசால்வ் பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தெரியும், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி என்ன பண்ணாக்கா யாராச்சும் பை ரெபாசிட்டரி கேட்டானாக்கா இது டேரெக்டாக இங்கே போயிட்டு இது ரிசால்வ் பண்ணி இங்கே கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் நெட்வொர்க் அவைலபிள், அது வந்து எக்ஸ்பெக்ட்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்பெக்ட்னாக்கா இன்கேஸ் வந்து இதை நேட்டிவ் பிளாட்ஃபார்மில் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். இஸ் நெட்வொர்க் அவைலபிள் வந்து காமனாக எந்த கோடும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அது என்ன பண்ணாக்கா ஆண்ட்ராய்டில் ஒரு கோடு, ஸ்விஃப்டிஓயில் ஒரு கோடு யூஸ் பண்ணி ஸ்விஃப்டிஓயில் பண்ணால் ரீச்சபிலிட்டி ஃப்ரேம்வொர்க் வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க. இதில் போனோம்னாக்கா httpClient ஐ திங்க் நெட்வொர்க் மேனேஜர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நேட்டிவ் பிளாட்ஃபார்மாக சப்போர்ட் வேணும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட்னு சொல்லிக்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஆக்சுவல் வந்து ஜஸ்ட் ரிட்டன் ட்ரூ, அதே போல் வந்து iOSலேயும் ரிட்டன் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு நான் வந்து இதை டீட்டெயிலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஓகே, இப்போ இந்த நெட்வொர்க் மாடல் பில்ட் பண்ணியாச்சு. நெட்வொர்க் மாடல் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னாக்கா ஹோம் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த யூஐயில் போயிட்டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இதில் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஸோ இதில் வந்து டிப்பிக்கல் ரெண்டரிங் ஆப்ரேஷன் பண்ணணும். பட் இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ணது ஒன்று வேண்டியதுனாக்கா இங்கே கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க பாருங்க, கிளாஸ் ஹோம் தட் இஸ் இன்ஹெரிட்டட் பை ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் எங்கே இருக்குனாக்கா Voyager அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணல, அந்த Voyager ஸ்க்ரீன் தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம ஜெட்பேக் கம்போஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்போஸபிளும் கம்போஸ் மட்டும் தான் எழுதும், எதுவும் கிளாஸ்க்குள்ளே எழுத மாட்டோம், கரெக்டாக. ஆனால் இதில் வந்து ஜெட்பேக் கம்போஸோட ஃபுல் ஃபீச்சர் நம்மளுக்கு கிடைக்காதனால, நேவிகேஷன் ஃப்ரேம்வொர்க் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா Voyager யூஸ் பண்ணுறோம். ஸோ Voyagerல வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒரு கிளாஸில் அதை இன்ஹெரிட் பண்ணி தான் இருக்கணும். இதில் கண்டென்ட் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் நீங்கள் ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். அந்த கண்டென்ட் மெத்தடுக்குள்ளே வந்து கம்போசபிள் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து வியூ மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ வியூ மாடல் பார்த்தீங்கன்னாக்கா அகெயின்
நீங்கள் வந்து வியூ மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்க்ரீன் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வயகரோட ஸ்க்ரீன் வியூ மாடலை இருந்து தான் இனிரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டிப்பிக்கல் ஆண்ட்ராய்ட் ஜெட்பேக் கம்போஸ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஆண்ட்ராய்டோட வியூ மாடலே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இனிரேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து ஸ்க்ரீன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வயகரோட ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸை இனிரேட் பண்ணும். இனிரேட் பண்ணி இதுக்கு டிப்பிக்கலாக மற்றபடி எல்லா கோடும் சிம்பிள் தான். லைக் நான் ஒரு ஹோம் ஸ்டேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிளை பொறுத்து என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் லோடிங் இருந்தாக்கா லோடிங் சொல்கிறேன், எரர் வந்துச்சுன்னா எரர்னு சொல்கிறேன், சக்ஸஸ்னால் சக்ஸஸ் சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டு வந்து அனுப்பிச்சிட்றேன். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஃபெச் ஷோஸ்ன்னு சொல்லிட்டு கோரோட்டியில் போய்ட்டு அந்த பை ரெபாசிட்டரி வந்து எப்படி இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஃபெச் ஃப்ளோன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எரராக இருந்துச்சுனாக்கா இதில் போய்ட்டு எரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். லோடிங் இருந்துச்சாக்கா லோடிங்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து இதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஹோம் ஸ்டேட் அப்டேட் பண்ணிட்டு இதில் ஹோம் ஸ்டேட்டில் வந்து நான் 2UI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஈஸ் லோடிங் இருந்தாக்கா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதே போல் எரர் இருந்தால் எரர், சக்ஸஸ்னால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிப்பிக்கல் ஸ்டேட் இது தான் வச்சு என்ன பண்ணுதுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் வேரியபிளை வந்து அப்டேட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வேரியபிள் நம்ம கன்சியூம் பண்ணணும். ஓகேவா. டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷனில் வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு ஆஸ்க் த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மேனேஜர் ஆர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் நம்ம எதோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா காயின் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ காயின் மூலமாக எப்படி நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வியூ மாடலை கேட்கணும் அப்படின்னாக்கா கெட் ஸ்க்ரீன் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இது இருக்குது. ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் நான் எழுதின ஃபங்க்ஷன் தான். இது மூலமாக ரிமெம்பர் ஸ்கிரிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண தான் அவங்களுடைய கோட்லேருந்து. ஸோ இது காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிங்க. இது பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா கெட் ஸ்க்ரீன் வியூ மாடல்னு சொல்லிட்டு இந்த வியூ மாடலோட நேமை வந்து அந்த கிளாஸ் நேம் வந்து இங்கே கொடுத்துருமோன்னா அந்த வியூ மாடல் க்ரியேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகெயின் காயினுக்கு சொல்லணும் இந்த ஹோம் ஸ்க்ரீன் வியூ மாடலில் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு மாடல் கிளாஸ், அதாவது ப்ரொவைடர் மெத்தட் மாதிரி இது ஒரு மாடல் கிளாஸ் எழுதணும். இந்த வேல் வியூ மாடல்னு சொல்லிட்டு அந்த மாடலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா வியூ மாடலுக்கு மட்டும் இந்த ஃபேக்டரி அப்படின்ற கீவேர்டை வச்சு என்ன பண்ணணும் அதே போல் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி சொல்லணும். அதாவது வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து வியூ மாடல் கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது போல் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி வைக்கணும். ஸோ வியூ மாடலுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபேக்டரி யூஸ் பண்ணணும். நான் டிப்பிக்கல் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் சிங்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் நீங்கள் சொல்லிப்பாங்க டிப்பிக்கல் கிளாஸஸ் சிங்கிள், இன்கேஸ் வியூ மாடல் கிளாஸஸ்னாக்கா நீங்கள் ஃபேக்டரி யூஸ் பண்ணணும். அகெயின் இதில் போய்ட்டு நம்ம என்ன வேணும் பை ரெபாசிட்டரி வேணுமா, பை ரெபாசிட்டரியை எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இந்த நெட்வொர்க் மாடல் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் கெட்டுன்னு சொல்லிட்டா போதும். அதே போல் வந்து ஷோ வியூ மாடல் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கும் இது போல் பண்ணியாச்சு. ஸோ பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா இந்த வியூ மாடலில் போய்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். வியூ மாடலில் போய்ட்டு ஜஸ்ட் கெட் ஸ்க்ரீன் வியூ மாடல்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே வந்துடும். வந்தவொடனே நீங்கள் லான்ச் எஃபெக்டில் போய்ட்டு ஃபெச் ஷோன்ஸ் படிக்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த வியூஸ் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிப்பிக்கல் அப்படியே ஆண்ட்ராய்ட் ஜெட்பேக் கம்போஸ் இருக்கும் பற்றி அதே போல் கோடு தான் ஜெட்பேக் கம்போஸ் கோட்ஸு. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டரிங் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த கோடு வயல் பற்றி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். பட் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுக்கு 2 மாடல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல், இன்னொன்று வந்து வியூ ஸ்க்ரீன் மாடல், இன்னொன்று பார்த்தா ஸ்க்ரீன் மாடல். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் மாடல் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம இதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல்ஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது எப்படியோ நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு காட்டணும்ல. ஸோ இங்கே மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எப்படி காட்டணும் அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிங்க. நீங்கள் லிஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் எந்தெந்த மாடல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணீங்களோ அந்தந்த மாடல்ஸ் இங்கே போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த மாடல் ஒன்று டிஃபைன் பண்ணாக்கா அதே போல் வியூ மாடல்னு சொல்லிட்டு இதை டிஃபைன் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி மெத்தட்ஸ் வச்சு ரெபாசிட்ரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெபாசிட்ரி மாடல் இங்கே டிசைன் பண்ணுறாங்கன்னா இது 3 நான் என்ன பண்ணிக்கேன் டிஃபைன் பண்ணிக்கேன். இது 3 சேர்த்து லிஸ்ட் ஆஃப் சொல்லி வச்சேன். ஸோ யாராச்சும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்கனாக்கா இந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அப்படி தரும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணோன்னாக்கா உங்களுடைய app.kt இருக்குல்ல இந்த ஸ்பெசிஃபிக் மெத்தட்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் Kotlin அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் சொல்கிற ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல இதுக்குள்ளே வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஆப் மாடல் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ எந்தெந்த மாடல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிடணும். ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து கெட் டு நோ லைக் யாராச்சும் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். சரியா, அதுதான் ஐடியா. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது போல் சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னாக்கா நேவிகேஷன் பண்ணணும். நேவிகேஷன் பண்ணோம்னா ஆப்வியஸாக நமக்கு நேவிகேட்டர் வேணும். ஸோ அந்த நேவிகேட்டர் தான் நம்ம அகெயின் நம்ம இங்கே இருக்க வாயகள் இருந்துட்டு வரும். நேவிகேட்டர் அப்படின்னு சொல்ல ஸ்க்ரீன் வந்து எந்த ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் நம்ம மேனுவலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா காயின் மூலமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஆனால் சம் ரீசன்னால் வந்து நான் இது இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஸோ இன் ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீன் சொல்லிட்டு மேனுவலாக வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன், மேனுவலாக வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா நான் உனக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் ரெண்டர் ஆன உடனே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது எங்கே போகணும் அப்படின்றத நான் எங்கே டிசைட் பண்ணியிருக்கேனாக்கா இங்கே கரண்ட் இங்கே சப்சிக்வெண்ட் ஸ்க்ரீனில் அந்த நேவிகேஷன் மேனேஜர் நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா லோக்கல் நேவிகேட்டர் டாட் கரண்ட் ஆர் த்ரோன்னு சொன்னீங்கன்னா அந்த கரண்ட் நேவிகேஷன் மேனேஜர் வந்துடும். அந்த கரண்ட் நேவிகேஷன் சொல்லாமே கரண்ட் நேவிகேட்டர் வந்துடும். அந்த கரண்ட் நேவிகேட்டர் டாட் புஷ்ன்னு சொல்லிட்டு எந்த பேஜ் நீங்கள் புஷ் பண்ணுமோ அந்த பேஜ் சொன்னீங்கன்னாக்கா இதுவும் டிபிக்கல் கம்போசபிள் ஸ்க்ரீன் தான். ஸோ சொன்னீங்கன்னாக்கா அது என்ன பண்ணுனாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனை வந்து புஷ் பண்ணி விட்டுரும். புஷ் பண்ணினாக்கா மேலே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கல் ஸ்டஃப். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக இங்கே கவர் பண்ணியிருப்போம். ஹோம் ஸ்ட்ரீட் க்ரியேட் பண்ணது, அதுக்கப்புறம் வியூ மாடல் க்ரியேட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அது ஃபேக்ட்ரி மெத்தடில் வச்சு காயின் சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்னேன்ல அது, அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஸ்க்ரீன் எப்படி டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டூடூவில் வந்து இங்கே டிசைன் வந்து உங்கள் இஷ்டம் போல் போட்டுங்க. நெக்ஸ்ட் ஆப் மாடலில் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் வந்து மொத்தம் கம்பைன் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீனை போடுறது. அவ்வளோதாங்க. நீங்கள் இதெல்லாம் முடிச்சு ரன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா இது போல் வரும். ஸோ இது ஆண்ட்ராய்டுக்கான அவுட்புட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய iOS அப்ளிகேஷனுக்கான அவுட்புட்டை வந்து இங்கே வந்துடும். ஸோ சும்மா சூப்பராக வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கனாக்கா இங்கே ஆக்சுவலாக வந்து மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் டாப் பார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் என்ட்ரிங் பண்ணோம்னா ஓகே இது சூப்பராக வந்துச்சா, இது ஒரு இது. நீங்கள் அதே நேரத்தில் வந்து விண்டோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான அதுக்கான யூஐ எப்படி இருக்குனாக்கா இது போல் இருக்கும். இது வந்து விண்டோஸ் ஆப் வந்து உங்களுக்கு இது போல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் எப்படி வந்து ஃபெச் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லலாம். இது வந்து வெரி சிம்பிள் தான். இதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆர்கிடெக்சர் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்சிக்வெண்ட் ஸ்க்ரீன் வந்து டிசைன் பண்ணிட்டு போயிட்டு வேண்டியதான். அது தட் would be வெரி ஈஸி டாஸ்க். இந்த டாக்குமெண்ட்டையும் நான் வந்து வீடியோவில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா இந்த மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க் சேர்ந்து ஒர்க் பண்ணது தான் இதில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ். இந்த வயகர் சொன்னேன்ல, இந்த வயகர் என்ன ஆகுதுனாக்கா நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அப்ளிகேஷனை பாஸ் பண்ணிட்டு ரெஸ்யூம் பண்ணனாக்கா ஹோம் ஸ்க்ரீனுக்கே திருப்பி வந்துடுது. அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது ஒன்லி இன் ஆண்ட்ராய்டு. பட் iOSல வந்து ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுது. சப்சிக்வெண்ட் ஸ்க்ரீனுக்கு போனாக்கா பாஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் கூட ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுது. மோஸ்ட் ப்ராப்ளி ஐ வில் ரைஸ் அ டிஃபெக்ட் in the GitHub. Let's see whether they're gonna fix it or not. Okay, so otherwise thank you so much for watching the video. In case if you guys have any question, put it in the comment section. Also we have some other channel like Tamil reviews அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வச்சுருக்கோம். அதில் வந்து BiggBoss reviews எல்லாம் பண்ணிருக்கோம். In case if you guys are interested to see my review or some social talks or some other funny things, we can do that in the channel. Okay, அந்த சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த சேனலோட இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஜெய் பீம், பாய் பாய்.